ஐபிஎன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். ஜூலை 21 நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடருடைய முதல் நாள். அன்னைக்கு அப்போதைய குடியரசு துணைத் தலைவரா இருந்த ஜெகதீப் தன்கர் தன்னுடைய உடல்நல குறைவு காரணமாக தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்யறதா அறிவிச்சாரு. பாஜகவுடைய ஆட்சி மன்ற கூட்டத்துக்கு அப்புறம் பாஜகவுடைய தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா செய்தியாளர்களை சந்திச்சாரு. அந்த செய்தியாளர் சந்திப்புல குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளரா சி.பி. ராதாகிருஷ்ணனை ஒருமனதா தேர்ந்தெடுத்திருக்கோம். தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளோட ஆலோசனை பண்ணி விவாதிச்சு இந்த முடிவை எடுத்திருக்கோம்னு அவர் தெரிவிச்சிருக்காரு. சரி, யார் இந்த சி.பி. ராதாகிருஷ்ணன்? அக்டோபர் 20, 1957 திருப்பூர் மாவட்டத்தில் பிறந்தவர் தான் சி.பி. ராதாகிருஷ்ணன். சந்திரபுரம் பொன்னுசாமி ராதாகிருஷ்ணன் தான் அவருடைய முழு பெயர். பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன்ல தன்னுடைய இளங்கலை பட்டத்தை பெற்றிருக்காரு. சி.பி. ராதாகிருஷ்ணன் அவர்கள் தற்போது மகாராஷ்டிராவுடைய 24வது ஆளுநரா பணியாற்றிட்டு இருக்காரு. இதுக்கு முன்னாடி 2023 ஜூலைல இருந்து 2024 வரை ஜார்க்கண்டோடைய ஆளுநராகவும், இதுக்கு இடையிலே பாத்தீங்கன்னா புதுச்சேரியுடைய துணைநிலை ஆளுநராகவும், தெலுங்கானாவுடைய ஆளுநராகவும் கூடுதல் பொறுப்பு வகிச்சாரு. தன்னுடைய ஆரம்ப காலத்துல RSS உடைய ஸ்வயம் சேவகராக தொடங்கி 1974ல பாரதிய ஜனசங்கத்துடைய மாநில செயற்குழு உறுப்பினரானாரு. அதுக்கப்புறம் தென்னிந்தியாவுடைய பாஜகவுடைய வளர்ச்சியில சி.பி. ராதாகிருஷ்ணனுக்கு ஒரு மிகப்பெரிய பங்கு வகிக்கிறதா சொல்லப்படுது. 1996ல தமிழ்நாட்டுடைய மாநில செயலாளராக நியமிக்கப்பட்டிருக்காரு. 1998 மற்றும் 99 என தொடர்ச்சியா 2 முறை கோவை மக்களவை தொகுதியிலிருந்து நாடாளுமன்றத்துக்கு தேர்வு செய்யப்பட்டாரு. நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த காலத்துல ஜவுளித்துறைக்கான நாடாளுமன்ற நிலைக்குழுவின் தலைவராக பணியாற்றியிருக்காரு. பொதுத்துறை நிறுவனங்களுக்கான நாடாளுமன்ற குழு மற்றும் நிதிக்கான ஆலோசனை குழுவிலும் உறுப்பினராக இருந்திருக்காரு. பங்கு சந்தை ஊழலை விசாரிக்கும் நாடாளுமன்ற சிறப்பு குழுவின் உறுப்பினராகவும் இருந்திருக்காரு. 2004 நாடாளுமன்ற குழுவுல ஒரு பகுதியா ஐநா பொது சபையில உரையாற்றியிருக்காரு. 2004 இருந்து 2007 வரைக்கும் தமிழ்நாட்டு பாஜக தலைவராகவும் பணியாற்றியிருக்காரு. அந்த சமயத்துல 19,000 கிலோமீட்டர் தூரத்துக்கு ரத யாத்திரை நடந்து 93 நாட்களை நிறைவு செஞ்சிருக்காரு. 2023ல ஜார்க்கண்ட் மாநில ஆளுநராகவும் நியமிக்கப்பட்ட சி.பி. ராதாகிருஷ்ணன் அவர்கள் அதே சமயத்துல தெலுங்கானாவும் புதுச்சேரியுடைய கூடுதல் ஆளுநராகவும் பதவி வகிச்சாரு. இப்போ கரண்டா பாத்தீங்கன்னா மகாராஷ்டிராவுடைய ஆளுநராகவும் பணியாற்றிட்டு இருக்க இந்த சமயத்துல தான் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளராகவும் அறிவிக்கப்பட்டிருக்காரு. செப்டம்பர் 9ஆம் தேதி நடைபெற உள்ள இந்த தேர்தலுக்கான வேட்பாளரா சி.பி. ராதாகிருஷ்ணனை என்டிஏ கூட்டணி கட்சிகள் அறிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுக்கான வேட்புமனு தாக்கல் கடந்த 20ஆம் தேதி அன்று நடைபெற்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லாம சி.பி. ராதாகிருஷ்ணன் அவர்களை வேட்பாளராக தேர்வு பண்ணிக்கிறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதே மாதிரி திமுகவுடைய எம்பிக்கள் இதுக்கு ஆதரவு தருவாங்களா இல்லையா? இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி வேற ஒரு வீடியோல சந்திக்கிறேன். பாய் ஃப்ரம் விக்னேஷ் விக்கி.